Hello everyone, welcome back to my channel Priya's English World. Today in this video, we are going to learn another beautiful and useful spoken English concept, especially practical methodல நம்ம இன்னைக்கு ஒரு spoken English tips பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷ் பேசணும்னு அவ்வளோ ஆசை, எனக்கு இங்கிலீஷ் பேசணும்னு அவ்வளோ ஆசை. ஸோ அவ்வளோ ஆசைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த அவ்வளோ ஆசையை டினோட் பண்ற இங்கிலீஷ் வேர்ட் என்ன? dying to. I'm dying to speak English. எனக்கு இங்கிலீஷ் பேசணும்னா அவ்வளோ ஆசைப்பா அப்படின்னு சொல்றதுல நம்ம dying to அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலா dying toனா செத்து போகிறது கிடையாது. ஏன்னா டைனா செத்து போறதுன்னு சொல்லுவோம், dying toனா செத்து போகிறது கிடையாது. dying to மீன்ஸ் அவ்வளோ ஆசை, எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம dying to அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. லவர்ஸ் இருக்காங்க, ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க. எப்பவுமே பையன் என்ன பண்ணுவான்னா அந்த பொண்ணு கிட்ட பேச ரொம்ப ஆசைப்படுவான், அவ்வளவு ஆசைப்படுவான். சோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்வோம் அப்படின்னா, he is dying to talk with her. he is dying to talk with her. அவன் அவகிட்ட பேச அவ்வளவு ஆசைப்படுறான்னு சொல்ற இடத்துல நம்ம dying to அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எனக்கு மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மலேசியால இருக்கிற அந்த முருகர் கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை, அவ்வளவு ஆசைங்க. அதாவது மலேசியால இருக்கிற அந்த உயரமான முருகர் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்கு எங்களுக்கு. சோ அதை எப்படி நாங்க இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, we are dying to go Malaysia Murugar temple. we are dying to go Malaysia Murugar temple. ஏன்னா மலேசியால இருக்கிற முருகர் கோவிலுக்கு போக எங்களுக்கு அவ்வளவு ஆசை, அதை நாங்க we are dying to go Malaysia Murugar temple அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன ரொம்ப ஆசை? உங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்கும். சோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, you are dying to speak English. you are dying to speak English. என்னோட ஃப்ரெண்ட் மாலான்ற பொண்ணு பாத்தீங்கன்னா சூப்பரா பாடுவா. அவளுக்கு வந்து சிங்கிங் காம்படிஷன்ல லைக் சூப்பர் சிங்கர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி லைவ் ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசைங்க. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, மாலா இஸ் டையிங் டு பார்ட்டிசிபேட் இன் த சிங்கிங் காம்படிஷன். மாலா இஸ் டையிங் டு பார்ட்டிசிபேட் இன் த சிங்கிங் காம்படிஷன். அப்படின்னா என்ன? மாலாக்கு சிங்கிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்ட்டு அவ்வளவு ஆசை. சோ அவ்வளவு ஆசையை டினோட் பண்ற ஃப்ரேஸ் என்ன? dying to. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அவனுக்கு அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசை. அவனுக்கு அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசை. அது எப்படி சொல்வோம்? he is dying to marry her. he is dying to marry her. சோ dying toனா அவ்வளவு ஆசை. புரிஞ்சுதா? நான் dying to சொல்லிட்டு ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பேன். then only it will register in your subconscious mind. என்னோட அப்பா பாத்தீங்க அப்படின்னா 1 வீக்கா நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருக்காங்க. சோ அவருக்கு வந்து நிம்மதியா தூங்கணும், நைட்ல தூங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அவருக்கு வந்து நிம்மதியா நைட்ல தூங்கணும் அப்படின்ட்டு அவ்வளவு ஆசை. சோ he is dying to sleep well. he is dying to sleep well. I'm dying to become a orator. I'm dying to become a orator. எனக்கு orator ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசை. நெக்ஸ்ட், I'm dying to become an English professor. I'm dying to become a English professor. எனக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசை. சோ அதை நான் மென்ஷன் பண்ணதான் dying to அப்படின்னு சொல்றேன். சோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் என்ன அப்படின்னா dying toனா செத்து போகிறது கிடையாது, அவ்வளவு ஆசை அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம dying to அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆசை என்ன? we are dying to speak English. we are dying to speak English. கரெக்டா? isn't it? of course. so we are dying to speak English. நமக்கு எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேசணும்ன்ற அவ்வளவு ஆசை. so இந்த கான்செப்ட் புரிஞ்சது நம்புறேன். if you like this video, hit the like button. if you have not subscribed to my channel, do subscribe. I will come up with another interesting and useful video very soon. Till then, you take care. Thank you so much for your precious time. Bye bye. Take care.